உங்க சமையலறையில இருக்கிற 3 பொருள் போதும். உங்களுக்கு தினமும் உடல் வலி இருக்கா? கால்கள் 2மே வலி அதிகமா இருக்கா? நைட்ல தூங்கும்போது பாதம் ரொம்ப வலிக்குதா? மூட்டு வலி இருக்குங்களா? இந்த வலிகள் எல்லாம் கட்டுப்படுத்தணும்னா உங்க கிச்சன்ல இருக்கக்கூடிய அந்த 3 பொருட்களே போதும். இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குங்களா? ஆனா பல சமயங்கள்ல சிம்பிளா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பல மாற்றங்களை செய்யுது. இன்னைக்கு வீடியோல நான் ஏற்கனவே சொன்ன அந்த வழிகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு டீ பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டீயை நீங்க நைட்ல தான் குடிக்கணும். இதை நீங்க குடிக்கும் போது உங்களுக்கு ஜீரண கோளாறுகள் இருந்தாலோ இல்ல ரத்த ஓட்டம் உங்க உடம்புல சரியா இல்லைனாவோ அதெல்லாம் கூட சீராகுது. இந்த வலிகளுக்கெல்லாம் இந்த ஒரு டீயை நைட்ல குடிச்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க இந்த டீயை குடிச்ச பின்னாடி செய்ய போற அந்த ஒரே ஒரு சின்ன ஸ்டெப்னால இது பல மடங்கு உங்களுக்கு பயனளிக்குது. பொதுவாகவே தினமும் நமக்கு வெவ்வேறு வலிகள் இருக்கு. சில பேருக்கு கால் மூட்டுகள்ல வலி இருக்கு, சில பேருக்கு அந்த விரல்களை மடக்க முடியாது, ரொம்ப டைட்டா இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா கால் வலி இல்லாத நாளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். வலிகளோட சில பேர் இருக்காங்க அப்படின்னா பலருக்கும் உடம்புக்கு டயர்ட்னஸ் அதிகமா இருக்கும், எப்பவுமே சோர்வா இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு காலை நேரத்துல எந்திரிக்கும் போது உடம்பு ரொம்ப டைட்டா இருக்கும், நடக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. சில பேருக்கு படுக்கையை விட்டு எந்திரிக்கிறதே ரொம்பவே சிரமமா இருக்கும். பொதுவாகவே ஒரு 40 வயசுக்கு மேல ஆகும் போதே இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனா சில பேருக்கு 40 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூக்கம் ரொம்ப குறைவா இருக்கிறது, நிறைய நேரம் உட்கார்ந்தே வேலை செய்யறது, உடல் எடை அதிகமா இருக்கிறது, ரத்தத்துல சர்க்கரையோட அளவுல வேறுபாடுகள் இருக்கிறது, அது மட்டும் இல்லைங்க ஜீரண கோளாறுகள். இந்த பிரச்சனைகள் எல்லாமே 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் ஏற்படுது, 40 வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கும் ஏற்படுது. இப்படி தினமும் வலியோட இருக்கிற நிறைய பேர் அடுத்ததா செய்யக்கூடிய ஒரே விஷயம் பெயின் கில்லர் வாங்கி சாப்பிடுறது. சுவர்ல விரிசல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த விரிசலை நம்ம சரி செய்யாமையே அது மேல பெயிண்ட் மட்டும் அடிச்சா அந்த விரிசல் சரியாயிடுங்களா? அதே மாதிரி தாங்க எல்லா வலிகளுக்குமே நம்ம இந்த பெயின் கில்லர் மட்டும் சாப்பிட்டா அது எப்படி சரியாகும்? சில சமயத்துல நம்ம உடம்புக்கு இன்னும் அதிகமா ஜீரண சக்தி தேவைப்படலாம். சில சமயத்துல ரத்த ஓட்டம் உடம்புல குறைவா இருந்தா கூட இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். இதனால வலிகள் ஏன் ஏற்படுதோ அதோட மூல காரணம் இருக்கு இல்லைங்களா, ரூட் காஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம சரி செஞ்சுட்டாவே இத்தகைய வலிகள் எல்லாம் நமக்கு வராது. சரிங்க, இப்போ நம்ம இரவுல மட்டுமே குடிக்க வேண்டிய அந்த டீல என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த டீக்கு ஒரு சிறிய துண்டளவு பட்டை தேவைப்படுதுங்க. நம்ம எப்போதுமே ஏலக்காயை பச்சை நிறத்துல பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த ஏலக்காய் கருப்பு நிறத்துல இருக்கும். 2 கிராம்பு, அவ்வளவுதாங்க. நான் சொன்ன இந்த 3 பொருட்களுமே பாரம்பரியமா நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே வீட்டுல இருந்தபடியே வைத்தியம் பார்த்துக்கிட்டாங்க இல்லைங்களா, அந்த சமயத்துல உபயோகப்படுத்திட்டு வந்த ஒரு விஷயம்தான். நம்ம சேர்க்கக்கூடிய இந்த பட்டையில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு. இதனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவை இது பேலன்ஸ்டா வச்சுக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை இது சீராக்குது. இதுல அடுத்ததா நம்ம கிராம்பு சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, இந்த கிராம்புல யூஜினால் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்கு. இந்த யூஜினால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வலி இருக்கு இல்லைங்களா, அந்த வலியோட வீரியத்தை குறைக்குது. இந்த கருப்பு ஏலக்காயை அஜீரண கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே உபயோகப்படுத்திட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலுமே இந்த கருப்பு ஏலக்காய் அதுக்கு பயன்படுது. இந்த 3 பொருட்களும் வச்சு நம்ம ஒரு டீ தயாரிச்சு அதை குடிக்கும் போது நம்ம உடம்ப இது ரிலாக்ஸ் பண்ணுதுங்க. நம்ம உடம்புல இறுக்கம் அதிகமாகும் போதுதான் இத்தகைய வலிகள் ஏற்படுது. அந்த வலிகளை இந்த டீ அற்புதமா குறைக்குது. சரிங்க, இப்ப அந்த டீயை எப்படி தயாரிக்கணும், அந்த டீயை குடிச்ச பின்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, முக்கியமான ஒரு விஷயம், அந்த சின்ன விஷயத்த நீங்க செஞ்சாவே உங்களுக்கு அதிக அளவு பலன் கிடைக்கும்னு. அந்த விஷயம் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல ஒரே ஒரு டம்ளர் அளவு தண்ணீரை சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு துண்டு பட்டை இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா இடிச்சிட்டு அதுல சேர்த்துடுங்க. அது கூடவே அந்த ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய், 2 கிராம்பு, இது எல்லாத்தையுமே லேசா இடிச்சிட்டு அந்த தண்ணியில சேர்த்துடுங்க. இது ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதுங்க. ஏன்னா நம்ம இந்த டீல சேர்த்திருக்கிற அந்த 3 பொருட்களோட அந்த எசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது அந்த தண்ணியில இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இதை கொதிக்க வைக்கிறோம். நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு
இந்த டீயை வெதுவெதுப்பான சூடுல குடிங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு சிறிய துண்டளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேன் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தேனையும் இந்த வெல்லத்தையும் தவிர்த்துடுங்க. இதை நீங்க எப்போதுமே தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும்தாங்க குடிக்கணும். அதுக்கு பின்னாடியும் குடிக்கக்கூடாது, அந்த 30 நிமிஷத்துக்கு முன்னாடியும் குடிக்கக்கூடாது. இந்த டீயை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 2 வாரமாவது நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டே வரணுங்க. அப்பதாங்க உங்களுடைய வலிகளுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரூட் காசை சரி செய்யற அந்த வேலையை அந்த டீ செஞ்சு கொண்டே இருக்கும். பெயின் கில்லரை சாப்பிட்டீங்கன்னா அது உங்க நோயை மூடி மட்டும்தான் வைக்கும், அதை சரி செய்யாது. ஆனா இந்த டீயை நீங்க குடிக்கும் போது அந்த நோய் எதனால ஏற்பட்டிருக்கோ அதோட மூல காரணத்தை இது சரி செய்யுது. சரிங்க, டீ குடிச்ச பின்னாடி நீங்க செய்ய வேண்டிய அந்த ரொம்ப ரொம்ப எளிமையான ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த சோம்பை நல்லா மென்னு சாப்பிடுங்க. இதை கேட்கும் போது இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா தோணும். வெறும் சோம்பு சாப்பிட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு. எப்போதுமே செரிமான கோளாறுகள் எதுவுமே இல்லாம நம்ம உடம்பு இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடுற அந்த ரெமெடிஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இது கூடவே மூட்டுகள் ரொம்ப பலமா இருக்கணும், உங்க எலும்புகள் நல்லா உறுதியா இருக்கணும் அப்படின்னா நான் இப்ப சொல்ல போற 2 உணவு வகையும் நீங்க உங்களுடைய அன்றாட உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். அதுல முதலாவதா இருக்கிறது ஃபிளாக்ஸ் சீட்ஸ். இந்த ஃபிளாக்ஸ் சீட்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குங்க. அதனால உங்க உடம்புல எந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இருந்தாலோ இல்ல ஜாயின்ஸ்ல எல்லாம் வலி இருந்தாலோ இந்த ஃபிளாக்ஸ் சீடை நீங்க பயன்படுத்தலாம். ஃபிளாக்ஸ் சீடை நீங்க எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னாலும் அதை லேசா வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு அதை யூஸ் பண்ணுங்க. நீங்க பொடி செய்யப்பட்ட இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸை வெதுவெதுப்பான தண்ணீர்ல கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர்லயோ இல்ல பால்லயோ கூட நீங்க கலந்து குடிக்கலாம். இரண்டாவதா நான் சொல்ல போற அந்த உணவு சியா சீட்ஸ். இந்த சியா சீட்ஸ்ல நார் சத்து அதிகமா இருக்குங்க. அது கூடவே மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாமே இதுல இருக்கு. இதனால இது உங்களுக்கு உடம்புல அதிக அளவுல சக்தியை கொடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய டைஜஷனுக்கும் இது ரொம்ப நல்லது. மொத்தத்துல உங்க உடம்ப நல்லா இது உறுதியாக்குது. நீங்க நிறைய சியா சீட்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிற எந்த அவசியமே இல்லைங்க. நீங்க தினமும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் சியா சீட்ஸ் சாப்பிட்டா போதும். ஒட்டு மொத்தமா உங்க உடம்ப நீங்க நல்லா உறுதியா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த டீயை முதல்ல குடிச்சிடுங்க நைட் டைம்ல. அதன் பிறகு நான் சொன்ன மாதிரி சோம்பு சாப்பிட்டுடுங்க. பகல் வேளையில இந்த சியா சீட்ஸோ அப்படி இல்லைன்னா ஃபிளாக்ஸ் சீட்ஸோ நீங்க மாறி மாறி சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சியா சீட்ஸை நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா தண்ணீர் நிறைய நீங்க குடிக்கணும். சியா சீட்ஸை இரவு நேரத்திலே ஊற வச்சுட்டு பகல் நேரத்துல குடிங்க. இல்லைன்னா ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சுட்டு நீங்க பகல் நேரத்துல சாப்பிடலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இதை நீங்க லைக் பண்ணுங்க. இதை உங்களுடைய நண்பர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். நன்றி.